எங்க ஆட்சியை குறை சொல்ற அளவுக்கு இந்த நாட்டுல எவனுக்கும் தம்பும் இல்ல தரானும் சும்மா என்ன பண்றா ஏதோ அந்த 4 சவுத்துக்கு இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா உங்களோட முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பொம்மை பொங்கலும் இல்லாம பொம்மை மாடை வச்சு நிக்க வச்சு பக்கத்துல எருமை மாடு நான் யாரையாவது எந்த தலைவர்களையாவது நான் தலைக்குறைவா பேசுறேன்னா பேசுறீங்களா? யார பேசுனேன் சொல்லுங்க? யாரையுமே நான் அப்புறம் கலைஞரையும் திமுக ஸ்டாலின் திட்டுறீங்களா என்கிட்ட? யாரு அறிவு கட்டத்தனமா பேசக்கூடாது. அறிவு அந்த அம்மாவை யாரும் போனாரு அந்த அம்மா சேலை பிடிச்சு இழுக்கல. பாருங்க நீங்க என்னத்தை சொன்னாலும் அது அவருக்கு ஏற்புடையது இல்ல. மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி இருக்கும். தானே பொய்யெல்லாம் பேசிட்டு நான் சொல்றேன். ஜெயலலிதா பத்தி பேசும்போது நான் மேல இருந்து பார்வையிட்டேன். இது அங்க தலை ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு, இந்த பக்கம் சேலை ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு, இது ஒரு பக்கம் மாட்டிக்கிச்சுன்னு சொல்லிட்டு இப்ப இது எப்படி ஆச்சு? அப்போ எப்படி ஆச்சு? எதிர்கட்சிக்காரங்க வந்து சட்டையை பிடிச்சி இழுத்தாங்க. உட்காந்து பாத்தீங்க? அத நான் பாக்கல. வெளியில வந்து பேச கொடுத்தாரு. மேல இருந்து பார்த்தாரு. இப்ப வந்து சட்டை கீழே பார்த்திருப்பாரு சேர்ல. இங்க பாருங்க, அதை அந்த நிகழ்ச்சியில வந்து அந்த சூர்யாங்கிற தம்பி பேசுனது மிக சரி தவறு. மிக சரியா தவறா? This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. Welcome and welcome Times of Republic Science Debate Political Uncut with CP Naveen, editor and publisher, Times of Republic. என் உறவுகளுக்கு வணக்கம். இந்த ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த போகியானதுமா பழையன கழிதலும் புதியன புகுதலும். பழைய ஸ்டாலினை கழித்துவிட்டு புதிய ஆட்சிக்கு வழி காண்போம். இந்த கோட்டோட மிக அருமையாக சொன்ன எனது நண்பர் திரு கிஷோர் போ சொன்ன அந்த கோட்டோட எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நேயர்களுக்கு எல்லாருமே சொல்லிடுங்க. அப்படியே ஐயா உங்க வாழ் சொல்லுங்க. ஐயா நமக்கு திமிரு பூச்சி நினைச்சுப்பாங்க. பரவாயில்லையா? பரவாயில்ல. இல்ல அவரு பேசும்போது என்ன சொல்றாரு? ஒரு முதலமைச்சரை பார்த்து அவரு கலியணும்னு அவர் சொன்னது அவரை பொறுத்தளவு அப்படி சொல்லிட்டாரு. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உங்க சைடுல ஒரு அடி அடிச்சு வாழ்த்து சொல்லிருக்கணும்ல. நான் வாழ்த்துக்கள். நான் எப்பயுமே எங்க மக்கள் என்னோட தான் இருக்காங்க. எங்க மக்களுக்கு நான் எப்பயுமே திராவிட தமிழ் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தமிழ் பொங்கல். ஆமா, நான் திராவிட பொங்கல் ஒளியேற்றம் தமிழர் பொங்கல் வாழ்க வளமுடன். தை திருநாளை தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடி நாம் தமிழர் சார்பாக திராவிட தமிழ் பொங்கல். என்னது சக்கரை பொங்கலும் கருவாடு சாம்பாரும்? ஆமா ஆமா, சக்கரை பொங்கல் வெள்ளை பொங்கல். சக்கரை பொங்கலும் கருவாடு கறியும் அப்படி வச்ச மாதிரி திராவிட தமிழ் பொங்கல். அது என்ன கருவாடு மேல உனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? நீங்க தானே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்கும்போது கத்திரிக்காயும் கருவாடுன்னு சொல்லுவீங்க. உங்க ஆட்சி மேல கத்திரிக்காய் கருவாடு எடுன்னு சொல்றீங்க. ஞாபகம் இருக்கா? எங்க ஆட்சியை குறை சொல்ற அளவுக்கு இந்த நாட்டுல எவனுக்கும் தம்பும் இல்ல தரானும் இல்ல. சும்மா என்ன பண்றா ஏதோ அந்த 4 சவுத்துக்கு இங்க வரைக்கும் படுது. மூக்கையும் புடி, வேற பின்னாடியும் புடி. பின்னாடியும் பிடிக்கிறோம். ஏன்னா தின்னானுங்களே. நான் இந்த ஒண்ணு மட்டும் சொல்றேன்.
நீங்க எல்லாம் நல்லா பேசுங்க, நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கல யாரையோ. என்ன இன்ட்ரோடக்ஷன்? நான் என்ன சொன்னேன்? இல்ல நான் கொடுக்கல. நீ குடியா? நீ வாழ்த்து பொங்கல் வாழ்த்து சொல்லுங்கன்னு சொன்னா போர்க்கடமா இருக்கீங்க. அவரை தூண்டு போது இங்க வரைக்கும் அடிக்குது. சாரி அம்மா துப்புறமா தான் துப்புங்கம்மா. தேவை பிச்சு இப்படி இல்ல அப்படி அவர் மேல இல்ல, உங்க மேல ஓரமா துப்புங்க. அங்க போய் துப்புமா, மடியில துப்பு. துப்புனது வந்து யாரு மேல இல்ல, மனுஷன் அவர் மடியில துப்பு. அந்த பழைய கலிதல்ல சொன்னா பழையது மேல துப்புது. திராவிடத்து மேல. ஆமா என்ன பயம் உங்களுக்கு? திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு மேல பாருங்க. ஓ சை ஏன்னா ரொம்ப தூக்கா துப்புறோம். ரொம்ப தூக்கா துப்புறாங்க. ஆமா நீ ரொம்ப தூரம் போய் சேரனா நீங்க இந்த பாரு, நான் சீமானுக்காக விட்டு வச்சு. ஐயா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ரொம்ப தூரம் போனோம், நீங்க பின்னாடி வராம இருந்தா சேஃப்டியா போயிடுவேன்றாங்க. நீங்க வராம இருங்க, நான் வீடு பத்திரமா போயிடுறேன். போயிட்டோம். சரி ரைட் போயிட்டோம். சரி தெரியுதா இப்போ? தெரியுது. உள்ளபடியே வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறது வேஸ்ட். யார் யார் வந்திருக்கான்னு தெரியும். எப்பொழுதும் போல வந்து நான் அரசியல் விமர்சகர் அன்புக்குரிய நண்பர் திரு கிஷோர் சாமி அவர்களும், அரசியல் மூத்த முன்னோடி ஐயா, அரசியல் மூத்த முன்னோடி யூடியூபின் அகில உலக சூப்பர் ஸ்டார் காமாட்சி ஜி. கரெக்டா? தப்பு. காமாட்சி நல்ல மனுஷன் பாவம். நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் மரியாதைக்குரிய வன்னை சுமதி. பாருங்க எவ்வளவு பவ்யம். அக்கா வணக்கம். ஐயா ரைட். ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. ஓம் சக்தி பங்கார காமாட்சி எங்க திறந்தாலும் ஒளியட்டும். கேள்விதான் முத கேள்விதான். தமிழ்நாடு விளிரட்டும், மக்கள் மகிழட்டும். இன்றோடு மார்கழி முடியும் பொழுது தீய சக்திகளும் ஒழியட்டும். அம்மா ஆதிபரா சக்தி பங்கார காமாட்சி அருள் போறையா அம்மா பராசக்தி. ஓம் சக்தி என்னன்னு தெரியல, சுமதி ஆன் ஃபயர் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல இருந்தே வச்சு வெளுக்கிறாங்க அவங்கள. இப்போ வந்து ஐயா சோசியல் மீடியா முழுக்க சின்ன குழந்தை முதல், கிராபிக்ஸ் கிடையாது, சின்ன குழந்தை முதல் பெரியவர்கள் வரை இந்த டைலாக் இது எங்க ஆரம்பிச்சது இருக்கட்டும். டிவிக்கில வந்து விஜய் வந்து எது சொன்னாலும் ஹிட் ஆகுது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நம்ம பேச வேணாம். தீய சக்தியை சொல்லிட்டு போயிட்டா. இதுக்கு முன்னாடி மதிப்புக்குரிய மாண்புமிகு மறைந்த முதலமைச்சர் திரு அம்மா அவர்களும் சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. நாங்கள் சொல்கிறோம், ஆரம்பத்திலும் சொல்கிறோம், திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப பாருங்க ஐயா, உண்மையா சொல்றாயா, உள்ளபடியே சோசியல் மீடியாவை திறந்தா ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி. பாருங்க ஏதோ பொழுது போலன்னா அவங்க திறந்துகிட்டு பாக்குறாங்கன்னாக்கா ஓபன் பண்ணி பாரு. ஐயா பார்த்துட்டு வந்து என்ன இது இப்படி கிளம்பிட்டாங்க. இங்க பாரு, நான் என்ன சொல்றேன், அவங்க எல்லாம் எதிரி கட்சிக்காரங்க, அப்படித்தான் செய்வேன். அந்த மாதிரி புலம்புது இந்த அவர் அங்க புலம்புறாருல. ஐயா நீங்க தான் புலம்புறீங்க. நாம என்ன மஸ்துக்கு நான் புலம்புறேன், எனக்கு எப்பயும் எனக்கு என்னத்துக்கு நான் புலம்ப வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் எப்பயுமே ஸ்ட்ராங்கா தான் புலம்பு பக்கத்து இல்லாம இருக்கல, போய் புலம்பு. என்ன சொல்றீங்க? புலம்புறோம், வீடு இல்ல புலம்புறோம், சாப்பாடு இல்ல புலம்புறோம், தண்ணிய ஊத்தி ஊத்தி தாலி எல்லாம் அத்திக்க புலம்புறோம். எத்தனை பேர் திராவிட மாடல் என்னைக்கு வந்துச்சோ மாடல் மாடலா கொள்றாங்க. ஆமா ஆமா, நீ செத்துட்டேன்னா இப்ப ரொம்ப நல்லா இருக்குயா. என்ன நல்லா இருந்தது இது கடைசியா மாடல் மாடலா கொல்றீங்களாமே. ஆமா மாடல் மாடலா கொல்றாங்க. இந்த அம்மா தான் உயிர் போச்சு. கொல்றாங்க, ரவுடி கிட்ட கத்திய கொடுத்து கொள்றாங்க, ரவுடி கிட்ட கஞ்சாவை கொடுத்து கொல்ல வைக்கிறாங்க. ஐயா நான் என்ன கேக்குறேன், இப்போ ஒரு கேள்வியை முன் வச்சேன். என்னைக்குமே இல்லாத அளவுக்கு சோசியல் மீடியாவில் திமுக எதிர்ப்பு அதிபயங்கரமா இருக்கு. உங்க கருத்து? கண்ணு, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. 1000 எதிரிகள் வந்தாலும் ஒரு நல்லவர் எங்கள் பக்கம் இருந்தால் நாடு நலம். ஒரு நல்லவர் யாரு? நாங்க எங்க முதலமைச்சர் தான்.
மோடி உங்க மோடி முதலமைச்சர் யாரு? எங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான். இது ரொம்ப நல்லா இதுல ரொம்ப நல்ல குழந்தை எது அப்படின்னா அது பாரு கூரை மேல தீ வைக்குது பாரு அதுதான் இருக்கிறதே நல்ல குழந்தை அப்படின்ற மாதிரி. அதான். ஆமா இல்ல உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் இந்த வீட்டுல ஏக்கம் ரொம்ப தான். நல்ல குழந்தை எது அப்படின்னா அதோ கூரை மேல தீ வைக்குது பாரு அதுதான் இருக்கிறதே நல்ல குழந்தை அப்படின்ற மாதிரி. திராவிட மாடலுக்கு கடைசி தீபாவளி பொங்கல். கடைசி பொங்கல் இன்னைக்கு கடைசி போகி பொங்கல். போகி இன்னைக்கு. போகியே கிடையாது அப்புறம் தானே ஒண்ணு போகியே கிடையாது அப்புறம் தானே பொங்கல் அப்படின்ற மாதிரி. முடிஞ்சு போன கதைக்கு சத்த கிளிக்கிறதுக்கு கூண்டு. பார்க்கலாம் ஐயா. ஐயா இன்னொரு அடுத்த கேள்வி டக்குன்னு போயிருவோம். அடுத்த கேள்வி ஏன்னா அதுக்கு நீங்க சொன்னீங்க என்ன கண்ணு எங்களுக்கு எதிரியே சொல்லிட்டு இருந்தீங்க விட்டுருங்க. அடுத்து என்னன்னா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா உங்களோட முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பொம்மை மாடும் பொம்மை பொங்கலும் இல்லாம பொம்மை மாடு எருமை மாடா பொம்மை மாடா? பொம்மை மாடை வச்சு நிக்க பொம்மை வச்சு மாடு பக்கத்துல எருமை மாடு. எருமை மாடா ஆண் மாடா பெண் மாடா? ரெண்டும் தான். அதாவது நாங்க மாடை சொல்றோம் நீங்க வேற தப்பா நானும் நினைச்சுக்கலாம். மாடுதான் ஆமா கேக்குறேன். ஆமா இப்ப ஆமா நான் இந்த மாடுதான் கேட்டேன். இந்த அவங்களும் மாடுதான் சொன்னாங்க. ஆமா ஆமா இந்த வாட்டி அதாவது இது பொங்கல் வைப்பாங்களாம் அந்த பொங்கல் எப்படி ஏன்னா தலையில தான் தோப்பா வச்சிருக்கேன் பானைக்குமா டோப்பா வைப்பீங்க பஞ்சு அதுக்கு வச்சு கீழே பஞ்சு 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 வச்சிருக்கா இல்ல இதை திருத்திட்டாரு. ஆ. அதான் கேள்வி அதான் ஐயா கிட்ட கேட்க வந்தேன். ஐயா அப்படி அப்படி கிண்டுற மாதிரி கிண்டுறா. என்னத்தடா கிண்டுற ஏற்கனவே கிண்டல கிண்ட தமிழ்நாடு கிருந்தா நடிப்பே இல்ல மேல இருந்து அப்படி பஞ்சு கிண்டுறா. பறந்துருக்குமே ஆ. பஞ்சு பறந்துச்சு பஞ்சா மறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன இது ஐயா இந்த வாட்டி ஒரிஜினல் பொங்கல் வச்சிட்டாங்க அதான் எடுத்து கொடுக்க வந்தேன். இப்ப நீங்க பேசுங்க. இந்த வாட்டி ஐயா போட்டு நல்லா கிண்டுறாப்ல ஓ நல்லா கிண்டுறாப்ல கிண்டுறாரு கிண்டுறாரு பொங்கல் அப்படி 4.5 வருஷமா கிண்டிட்டாரு நல்லா கிண்டாரு ஐயா இந்த வாட்டி. ஆ உனக்கு ஏதோ கொஞ்சம் பரபரன்னு இருக்கு போல இருக்கு. இல்ல ஐயா டெவலப்மெண்ட் அவர் சொன்னார்ல டெவலப்மெண்ட் பஞ்சு பொங்கல்ல இருந்து ஒரிஜினல் பொங்கல். இப்ப நாளைக்கு சொல்லுவாரு திராவிடம் என்றால் என்ன கேட்டீங்களே தெரியுமா நான் கிண்டினேன் பாருங்க பொங்கல் இதுதான்டா திராவிடம் பாரு அப்போட தூக்கி காட்டுவாரு இதுதான் திராவிடம் எதை தூக்கி காட்டுவாரு அந்த ஆப்பை தூக்கி காட்டுவார் பொங்கலோட. இதெல்லாம் ரொம்ப ஓவரியா. ஐயா. ஒரு பொம்பளை பிள்ளை இல்ல 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 எனக்கு சரியா சத்தியமா சரியா இல்ல ஆக்கையா தூக்கி காட்டுவாரு எனக்கு புரியாது. அந்த ஆப்ப காண்டிய தூக்கி காட்டுவாரு. நான் என்ன சொல்றேன் இதுதான் திராவிட பொங்கல். அவர் எதையாவது காட்டட்டும் அதை நம்ம பார்க்கறது ரெடியா இல்லை. நம்ம ஏன் பார்க்கணும் அது நம்ம தேவையில்லாத சப்ஜெக்ட். ஐயா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா தை பிறந்தால் வழி பிறக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்போது வழி பிறக்கும்? 6 மாசம் போனா வழி பிறக்கும். 6 மாசம் நல்ல ஆழம் பிறக்குது நல்ல ஆழம் பிறக்குது 6 மாசத்துல நல்ல ஆழம் பிறக்குது. 6 மாசம் திராவிட மாடல் ஒளிய போகுது 2 மாசம் 6 தமிழ்நாட்டு மாசம் மக்கள் மலர போகுது. 6 மாசம் இல்ல 2 மாசம் தான் 2 நீ மாசம் கதை முடிய போகுது. ஓ முடிஞ்சிச்சா? ஐயா என்ன கருத்து சொல்லுங்க. இல்லங்க நீங்க கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டா கருத்து சொல்லலாம். அவரு பொங்கல் அவருடைய தொகுதியில அவர் வந்து நான் தப்பா சொல்லியே பொங்கல் வச்சிருக்காரு. ஆமா ஒரிஜினல் பொங்கல் வச்சிருக்காரு. ஆமா ஒரிஜினல் பொங்கல் ஆனா போன வாட்டி வைக்கல நல்ல விஷயம் டெவலப் பண்ணனும் சொல்றாங்க. பொங்கல் வச்சிருக்காங்க. அந்த மக்களுக்கு எல்லாம் இனாம் கொடுத்தாரு. அது என்ன இனாம்? இதுதான் அவர் கொடுத்தது அரசாங்கம் இதுதான் கொடுக்கல. எனக்கு பிடிக்காது. அரசாங்கம் கொடுக்கலையா அவர் அப்படியே அவரு செக்யூரிட்டி செம்மல் அப்படியே செக்யூரிட்டி சம்பாதிச்சாரா அவரு பாக்கெட்ல இருந்து திருடி போறச்ச குடும்பம் தானே கேடுகிட்ட குடும்பம். மரியாதையா பேசும் மரியாதை கெட்டு போயிடும். நான் பேசுறேன்னா கொஞ்சம் நஞ்சம் எல்லாம் போட்டா நான் ரொம்ப திருட்ட அதாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் திருட்டை ஒரு குலத்தொழிலாகவே மாற்றிய பரம்பரை இந்த கருணாநிதி பரம்பரை. ஆமா அது உண்மை. நீ தான் போய் லைட் பிடிச்ச காசு கொடுக்காம தகராறு பண்ணுவாரு லைட் வேற நான் பிடிக்கணுமா? ஆமா போய் அமுக்கி விடு இல்லைன்னா கட்டி விடு. அதுக்கு நீங்க இருக்கீங்க உங்களுடைய உடம்பெருப்புகளான உளுத்தம் பருப்புகள் எழுதுவா தொலைவா எழுதுவா தொலைவா பஜனை. அதுக்கப்புறம் என்ன என்னத்தை வாழறது எல்லாரும் சாவடிச்சுதான் அவளுக்கு போயிடும். ஒரு வசனத்தை ஒழுங்கா பேச வாய் இல்ல. தலைவர் வசனத்தை போய் கிழிச்சிட்டாரு. ஐயா நீங்க எந்த வேணா பேசுங்க. அவர் சொன்னா நீங்க சொல்லுங்க. ஆனா வாயை பத்தி நீங்க பேசக்கூடாது. வாயை வந்து இல்ல வாய் மட்டும் சொல்ல அந்த வாய் கொழுப்பு இல்ல இல்ல அந்த வாய் கொழுப்பு இல்ல. வாய் சொல்லும்போது கொஞ்சம் காண்டாயிடுச்சு. மத்தபடி நீங்க கவுண்டர் உடனே பேசுறாரு உங்க உங்க பதிவை முன்வைங்க. ஆனா வாயை பத்தி பேசும்போது கொஞ்சம் சரியா அதனால அந்த வாய்
இல்ல இது வேற வாய். காலையில 6 மணிக்கே வந்து அது என்ன ஆச்சு தெரியுமா? தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டாங்க. இல்ல. அத உளறிச்சு. மேடம் இது ஒரு நல்ல சப்ஜெக்ட். நம்ம வாழை பத்தி பேசலாம், அது போவோம். நான் என்ன சொல்றேன்னா, அதாவது காங்கிரஸ் காலகட்டத்துல இருக்கும்போது அவரை வந்து கைது பண்ணி வாய் மேலேயே போட்டு மிதிச்சாங்க. இல்ல உண்மை. அப்படியா? அவர் ஒரு இது கருங்காட்சியமா பெருங்காட்சியமா ஐயா உண்மைதான் இல்லையா? தொடர்ந்து அங்க அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாரு. அப்ப அவர் தூக்கி வாய் மேலே போட்டு மேய்ச்சாலாம் ஒரு இதுவா வந்து ஜெயிலுக்குள்ள இருந்தவனா. அப்பதான் அத மிசான்னு சொல்றாங்க. அது மிசா இல்ல கசமுசா அப்படிங்கறத நான் சொல்றேன். அப்பதான் அவன் பேசணும். அப்ப கேள்விப்படுது. அப்பதான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாயோட ஹிஸ்டரி நான் கேள்விப்பட்டது. எனக்கு தெரியல. இப்ப நான் இதை ஏன் சொல்ல வந்ததுன்னா, அவர் பேசினாரு. நீங்க வாயை பத்தி பேசும்போது தான் எனக்கு ஒரு என்ன வாயை பத்தி நம்ம பேசக்கூடாது. அதுக்கு நம்ம மேல ஆகாது. வாயை பத்தி பேசக்கூடாது. ஆமா நானும் பேச மாட்டேன். இனிமேல் பேசாதீங்க. சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். 2026 வருடம் பிறந்துச்சு ஐயா. சரியா? 2 சம்பவங்கள் வருடம் பொழுது டக்குன்னு நம்ம ஞாபகத்துக்கு வர 2 சம்பவம். ஒண்ணு வந்து நம்ம அண்டா செந்தில் அவர்கள் பண்ண அந்த செயல். என்ன பண்ணாரு? ஒரு தொலைக்காட்சிக்குள்ள உள்ள போய் பேசி நியூஸ் 18 அப்படின்ற ஒரு விவாதம். அங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவர் பேச ஆரம்பிக்கும் போது பேடிஎம் அப்படின்னு யார கத்தினாங்க. அது மட்டும் இல்ல, இடியாப்பம் இது அவரே சொன்னாரு. ஒரு இவங்க காரனுக்கும் வெக்கமான ரோஷம் வந்து பாருங்க. அவங்க உடனே வெளில போயிட்டு பேட்டர் ரவுடி சேகர் பாபுக்கு கால் பண்ண உடனே பேட்டர் ரவுடி வந்து அங்கேருந்து ஆரம்பிச்சிட்டாப்ல. ஒரு 50 பேர் அனுப்பி அங்க ரவுடித்தனம். பொறுக்கிகள் காளிகள் என்ன இவர்களுடைய கூடாரம் திமுக அப்படின்றதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் இருக்க முடியுமா? இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க. 50 வருஷமா வளர்த்தவருக்கு தான் தெரியாத கஷ்டம். 50 வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டா அவங்க எல்லாம் வளர்த்து எடுத்திருக்காரு கருணாநிதி அவர்கள். ஏன் சொல்றேன், இந்த மாதிரி பொறுக்கிகள் காளிகள் பிக் பாக்கெட்ல இருந்து சீரியல் ரேபிஸ்ட் வரைக்கும் அத்தனை பேரையும் ஒரு கட்சியில வச்சுக்கிட்டு இதுல சூடு சொல்றேன்னா வெக்கம் மானம் ரோஷம் வேற இவங்களுக்கு வருதான். கருத்து சொல்லுங்க. இல்ல இதெல்லாம் வந்து தவறான செய்திகளை இங்க பரப்புரை பண்ணுறது. அதுக்கு நான் என்ன கருத்து? நாங்க ரவுடிய அவரு செந்தில் வந்து ரவுடிய கூட்டிட்டு போனாருன்னு என்ன இருக்கு? ரவுடினா வெயிட் பண்ணுங்க. நீங்க தான் சொன்னீங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகளை கட்சி தொண்டர்களை ரவுடியாக பயன்படுத்துகிறார். பயன்படுத்தி என்ன பண்ணாரு? ஐயா ஊரு சும்மா இருமா. ஆமா சும்மா வச்சிருக்கீங்களா? அது சம்பந்தம் எல்லாம் பேசும். நிறைய பேருக்கு நீங்க வந்து ஊர் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா மது பழக்கத்தை அதிகப்படுத்தி விட்டு நாங்க என்னதான் பண்ணுனா, ஏற்கனவே எம்ஜிஆர் பண்ணாரு, அந்த அம்மா பண்ணுச்சு, இப்ப நாங்க பண்றோம். நாங்க ஒன்னும் தனியா பண்ணல, எல்லாம் சேர்ந்து பண்ணதுதான். செந்தில் அண்டாவை பத்தி பேசுவோம். சப்ஜெக்ட் முடிச்சு போவோம். செந்தில்னு பேசுங்க. அது என்ன அண்டா? பேரே அதான். அவர் என்ன சொன்னாரு? உண்மையா சொல்றேன் சார். அவர் பேர் செந்தில் சார். அவர் பேர் செந்தில் தானே? நீ என்ன திமுக சொம்முன்னு சொல்லு, இதே அண்டான்னு கூட சொல்லு, அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் திமுக அண்டாதான் அப்படின்னு அவர் தான் சொன்னாரு. இல்ல பேரே அண்டா செந்தில் தான் போடுவாங்க. இந்த அம்மா பாத்துருக்கு. ஆமா அதாவது யாரையுமே இந்த மாதிரி தரைக்குறைவா வந்து நான் யாரையாவது எந்த தலைவர்களையாவது நான் தரைக்குறைவா பேசுறேன்னா பேசுறீங்களா? யார பேசுனேன் சொல்லுங்க? யாரையுமே நான் தரைக்குறைவா கலைஞரையும் திமுக ஸ்டாலின் திட்டுறீங்களா என்கிட்ட? யாரு அறிவு கட்டத்தனமா பேசக்கூடாது. அறிவு அறிவு கட்ட ஜென்மங்கள் எது அசிங்கம்? அது ஃபைல்மா. அந்த ஃபைல்ல என்ன பத்தி என்ன? ஆமா அறிவு கட்டதமா நீ தெரியாம பேசிட்டு இருக்க. ஆமா பொம்பளைன்னு பார்க்காம முடிய யாருமா முடிய பிடிச்சு அடிச்சது? என்ன அது
ஏவையா அந்த அம்மா ஆ, சேலை வந்து செஞ்சுதுல. அந்த சேர்ல மாட்டிக்கிடுச்சு ஐயோ. அது இப்படி இருக்கும்போது தலையில தலை அந்த அம்மா போட்டு கொண்ட உருவிக்கிடுச்சு கர்நாடகி சேர்ல ஒண்ணு அந்த அம்மாவை யாரும் அந்த சேலையை பக்கத்துல பிடிச்சிருக்கல பாதி ஓடினானே துரைமுருகன். ஆமா. ஆமா ரவுடி துரைமுருகன் பையன். எல்லாம் பாஞ்சிட்டு வந்து போனாரே சீட்டு தவிர அந்த அம்மா பையன், சேலையை ரவுடி பிடிச்சி பையன், இழுக்கல பொறுக்கி பையன். இந்த பாருங்க நீங்க என்னத்தை சொன்னாலும் அது அவருக்கு ஏற்புடையது இல்ல எருவு மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி இருக்கும். அது யார் சேலையை பிடிச்சி இழுத்தாங்க எப்படி டிராமா போட்டுச்சுங்கிறத நான் மேல உட்காந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் ரசிச்சீங்க? சும்மா இந்த நீங்க கதையெல்லாம் விடாதீங்க மேல என்ன உட்கார்ந்து பாத்துருந்தீங்க? மேல அவங்க இதுல விசிட்டர்ஸ் இதுல அப்ப உட்காந்து ரசிச்சீங்களா? அன்னைக்கு நான் பார்க்கல. சட்டமன்றத்துல அப்போ இருந்தே இந்த மாதிரி விஷயம் குழந்தையா இருந்திருக்கீங்க. இப்ப இல்ல, ஒரு பார்வையாளரா இருந்திருக்காரு. எது? அன்னையில இருந்தே பார்வையாளரா இருந்திருக்கீங்க. என்ன அதாவது சும்மா இது சிரிச்சிட்டாலோ ஐயா, இல்ல பேசிட்டாலோ அதாவது ஒரு இல்ல, சரித்திர பார்வையாளர், ஒரு பார்வையாளர். சரித்திர பதிவு பேசிட்டு இருக்கும் போது ஆ. கீழே முடிய முடிச்சாங்க. அன்னைக்கே நான் மேல உட்கார்ந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒரு கௌரவமான நல்ல விஷயம். வேலை, நீங்க நல்ல சொன்ன உடனே வேலை. நான் சீரியஸா இங்க பாரியா, அந்த அம்மா சேலை வந்து சேலை யார் முடிய பிடிச்சிருந்தாங்க. முடிய பிடிச்செல்லாம் இழுக்கல. பாத்தீங்க நீங்க சும்மா இருங்க. அப்படி உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்க முடியும். முடிய பிடிச்செல்லாம் நீங்க யாரும் சொல்றது இழுக்கல, வந்து சேலையை பார்த்தா பிடிச்சி வாயால இழுக்கல. சந்தோஷப்படுங்க. சேர்ல மாட்டிக்கிடுச்சு அப்புறம் சேலை, அவ்வளவுதான். அந்த அம்மா விசிட்டு இப்படி தலையை தட்டினதுல தலை இது அந்த ரிப்பன் கட்டினது அவுந்து போயிடுச்சு, அவ்வளவுதான். டே, 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 அது டே, வரைக்கும் டே. பார்த்துருக்காரு பாருங்க. அந்த அம்மா போட்ட வேஷம் அடுத்த ஆட்சிக்கு வர்ற மாதிரி அட பாவிங்களா. வந்துச்சு, அவ்வளவுதான். அது அந்த வேஷம். வீடியோ அதாவது ஒரு இன்னைக்கு பெண்மணிய- பார்த்தாலும் கண்ணுல தண்ணி வரும். இப்ப நீங்க தான் அது பதில் கொடுக்கணும். இன்னைக்கு தப்பை பார்த்தாலும் இது கண்ணுல தண்ணி வரும். தண்ணி அந்த வரும். அம்மா முடி இப்படி அப்படி இழுத்து அது அதுக்கப்புறம் அந்த அம்மா இழுத்துச்சு இப்படி. ஆமா, அந்த அம்மா அவங்க மசரா அவங்களே ஆ, பிடிச்சிட்டாங்க. இப்படி பாரு முன்னாடி நான் இருக்கிறது வைக்கும் புடவெல்லாம் அவுத்து விட்டு அந்த அம்மா புடவெல்லாம் அவங்கள அவுத்து அப்படிதான் விட்டு, சரி. தமிழ்நாட்டு மக்கள் ஆப்பு. சரி உன்னை அம்மா, தூக்குறேன் நான். நான் ஒரு ஞாபகப்படுத்துறேன் இல்லையா? ஒரு அப்ப நம்ம தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஆ. அந்த சட்டை எங்க மாட்டுச்சு? அப்போ சட்டம் அவர் வந்து பக்கத்து எங்க மாட்டுச்சு? அதுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க நீங்க. சட்டை எப்படி வந்துட்டு அவருக்கு இல்ல, இல்ல. ஆ. நான் சொல்றேன். மத்தன பூரா வந்து சம்பவம் யாரை என்னன்னா, பிடிச்சி இழுத்துருக்காங்க. தான் சட்டையை தானே பிடிச்சுக்கிட்டு, ஆமா, தானே பைத்தியக்கார அவுத்துட்டு, பையன் மாதிரி, ஆ, இப்படி, சரி. ஏய், கிழிச்சு ஏய், விட்டாரு. என்னையும் பாரு, ஏய், அழையும் பாரு, ஏய், என்னையும் பாரு, இங்க வா, ஏய், இங்க வா அப்படின்னு. வெக்கம் இல்ல? ஏ, இதெல்லாம் ஒரு ஜென்மம். பொய்யெல்லாம் பேசிட்டு அதெல்லாம் இருந்தா இல்ல, உருப்படவே அவர் மாட்டாங்க. இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், ஜெயலலிதா அம்மாவை பத்தி பேசும்போது நான் மேல இருந்து பார்வையிட்டேன். இது அங்க தலை ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு, இந்த பக்கம் சேலை ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு, இது ஒரு பக்கம் மாட்டிக்கிச்சுன்னு சொல்லிட்டு இப்ப இது எப்படி ஆச்சு? அப்போ எப்படி ஆச்சு? நீ எதிர்கட்சிக்காரங்க வந்து சட்டையை பிடிச்சி இழுத்தாங்க, அது வந்து போச்சு. அது என்ன உட்காந்து பாத்தீங்க? அதை நான் பார்க்கல. கீழே இருந்து வெளியில வந்து பேச கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் பார்த்தது மேல இருந்து பார்த்தாரு. இப்ப வந்து ஒரு சட்டை அடிச்சா கீழே உட்கார்ந்து பார்த்திருப்பாரு சேர்ல. சட்டமன்ற சேர்ல. லூசா நீ? ஐயா, இவங்க எல்லாமே தப்பு தப்பாடுதான். மேல எடுத்தா மாடி, கீழே எடுத்தா தரைப்பகுதி. தரப்பதில்ல நீயும் நானும் போக முடியாது. எம்எல்ஏ இருந்தா தான் போக முடியும். அப்ப வந்து அம்மா வந்து அடி வாங்கும் போது அப்ப ஆளுங்கட்சி அப்ப வந்து இவர் மேல சீட்டு கொடுத்திருந்தாங்க மாடியில. ரெண்டாவது வந்து இவரு சட்டை அடிக்கும் போது அப்ப அதிமுக ஆட்சி ஒரு சீட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்ப சரி. தலையில உட்காந்து ஆணை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அத சொல்ல வந்தேன். என்ன அப்படியா? ஆமா. அலையடியா உங்களோட வந்து உட்காந்தனே என்ன சொல்லணும். அதாவது உலகமே போற்றக்கூடிய பெண்கள் அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு பெண்மணியா மதிக்கக்கூடிய அம்மாவை அம்மா பத்தி அம்மா அம்மா எங்களை என்னம்மா என்ன இந்த மாதிரி சாலையை கழிச்சுட்டாங்களே, இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா ஆணி இந்த பக்கம் மாட்டிக்கிச்சு, அந்த பக்கம் மாட்டிக்கிச்சுன்னு கதையை கொடுக்குறீங்க. அதான் உண்மை. நீ எப்படி வேணாலும் திருச்சிக்கோ, அது பேசிக்கோ, அதை உண்மையா பத்தி எனக்கு அப்பதான் கவலை இல்லை. வச்சுட்டாங்கல்ல அம்மா அப்ப சரியா உங்களுக்கு அது நல்லது right. என்னன்னு தெரியும். அடுத்த ஐயா நான் என்ன கேட்கறேன்னா ஐயா, கேள்வியா நீ முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம், ஆனா நம்ம டீப்பா டிஸ்கஸ் பண்ணோம். அது என்ன திராவிட பொங்கல்? ஆ? என்ன அர்த்தம்? அர்த்தம் மட்டும் சொல்லுங்க. பஞ்ச வச்சு வச்சு ஷோ பண்ணி இல்ல, இல்ல, அர்த்தம் சொல்லுங்க. பொங்கல். அதெல்லாம் திராவிட பொங்கல். திராவிட பொங்கல்னா திராவிட பொங்கல் தான். அதுக்கு என்ன டெபினேஷன் வேண்டி இருக்கு? அப்படியே திராவிட தமிழ் பொங்கல், தமிழர்கள்லாம் தமிழர்கள் திருநாளாக கொண்டாடப்படும் பொங்கல். தமிழர்கள் திருநாளும் திராவிடர்களுடைய திருநாளும் பொங்கல் திருநாள் தான். திராவிடர்கள் யார், தமிழர்கள் யார்? இதெல்லாம் ஒண்ணுதான். திராவிடர்கள் அப்ப இது, ஆந்திராவிலிருந்து அப்ப இது. குலைத்து ஏய், வந்தவர்கள்.
நான் திராவிட தமிழர் தானே சொன்னேன், வெறும் திராவிடர்னு சொல்லல. திராவிட தமிழ் கருவாட்டு சாம்பார்ன்றாரு திராவிட தமிழா? யாரப்பா திராவிட தமிழர்? பச்சை தமிழச்சி நானு. ஆமா, நீ பச்சை தமிழச்சி. பச்சை தமிழச்சி. இந்த திராவிட தமிழ் எங்க சொல்லக்கூடாது. சும்மா வேலையா நான் தமிழச்சி, தமிழ் ரத்தம் ஓடுது ஆமா, உடம்புல. தமிழ் திராவிட ரத்தம் எடுத்து காட்டு, உன் ரத்தம் தமிழ் திராவிட தமிழ் எழுதி நீங்க பார்ப்போம். சொல்லக்கூடாது. ஆமா. நீங்க ஏன் எங்களை பார்த்து திராவிட தமிழர் சொல்றதுக்கு? ஏய், நீங்க திராவிட, நீ நான் போமா. தமிழர். நீ தமிழன்னா நான் திராவிட தமிழன், அவ்வளவுதான். அப்புறம் என்ன திராவிடம்னா அதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டிய மசுறு இல்ல எனக்கு. அதுக்கு நான் சொன்னா அர்த்தம் சொல்ல வேண்டிய சொல்ல தமிழ் இல்ல. என்னத்துக்கு அர்த்தம் சொல்ல திராவிடமா இருக்கு, அப்பா வந்து தமிழரா இருக்கும். ஆமா. திராவிட தமிழ் சேர்ந்து பிறந்த புள்ள வந்து திராவிட தமிழ். அப்படியா? அதுதான் மீனிங், அப்படிதான் வரும். இருந்தா அப்படிதான் இருக்குன்றீங்களா? அந்த மாதிரிலாம் இருக்காது. எனக்கு என்ன அர்த்தம் தெரியும்னா, திராவிட பொங்கல் என்றால் என்ன? நீ உங்களால யாருமே பதில் சொல்லுங்க. பொங்கல் தான் ஐயா, பொங்கல் தான். ஏன் அது பொங்கல்னு சொல்லுங்க ஐயா. ஆமா. தமிழர் திருநாள் பொங்கல் விழா, நீங்க தமிழர் சொல்லுங்க, பொங்கல் விழா சொல்லுங்க. தமிழர் அண்ணா வந்து ஒரு தொகுப்பையே எழுதி கொடுத்திருக்காரு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த பொங்கல் தமிழர் திருவிழா அப்படின்றதுக்கு ஒரு தொகுப்பையே எழுதி கொடுத்திருக்காரு. அதை மழுங்கடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் திராவிட தமிழ் பொங்கல். அது என்ன திராவிட தமிழ் பொங்கல்னா, திராவிடமும் தமிழும் ஒண்ணுதான். சரி, திராவிடமும் தமிழும் ஒண்ணுதானா அப்புறம் என்ன கேட் கதவு, நடு சென்டர் அப்படின்ற மாதிரி என்ன திராவிட தமிழ், அது என்ன தமிழ்னு சொல்லிட்டு போக திராவிடம் எங்க இருந்து வந்துச்சு? எதுக்கு பிடிச்சீங்க திராவிடத்தை? இங்க பாரு, சரித்திரம் தெரியாம வளரக்கூடாது. எல்லா அறவேக்காடா உட்காந்துக்கிட்டு ஐயா, கூடாது. ஐயா, சரித்திரமா தெரிஞ்சுக்கலாம். தரித்திரமா இருக்குது. என்ன தரித்திரம்? எதுல புடுங்குனுச்சு தரித்திரம்? என்ன தரித்திரம்? சரித்திரம் இல்ல ஐயா. சரித்திரத்தை படிக்காம நீங்க என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க. சரி. சும்மா 1835ல இருந்து இது திராவிட நாடுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. புரியுதுங்க. அதுக்குதான் திராவிடம். லாயர் ஒரு டீ போடுங்க. போடுங்க, நீ டீயை போட்டாலும் சரி, வேற எதையும் போட்டாலும் ஐயா, எனக்கு நான் என்ன? என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு பதில் இல்ல பாத்தீங்களா? என்ன பதிலு? என்ன பதிலு? நீங்க வந்து பதிலு கத்திரிக்காய் கருவாடு. ஒரு பிரசிஸ்டன்ஸா இதுதான் விஷயம் இப்படிதான் கான்கிரீட்டா இதான் பதில், இப்படிதான் பண்ணா மக்களுக்கு புரிய போகுது. என்ன அப்படிதான் திராவிட பொங்கலா காமாட்சி அழகா சொல்றாரு. திராவிட பொங்கல் தான், அது அவ்வளவுதான். அறவேக்காடு பொங்கல்ன்றீங்களா? அப்போ யாருக்கு தெரியாது? உனக்கு தான் வேணும்னு கேட்கிற எல்லா மக்களுக்கும் தெரியும். திராவிடம்னா திராவிட தமிழ் பொங்கல்னா தமிழ்ல இருந்து ஐயா, வந்த நான் திராவிட கேட்கறது ஒரே பொங்கல். திராவிடம் என்றால் என்ன? திராவிடம் என்றால் தமிழ்ல இருந்து பிறந்த குழந்தைகள். அது பூரா தாய் தமிழ் அப்பனுக்கும் திராவிட அம்மாவுக்கு பிறந்த குழந்தைகளா? சான்ஸ்கிரிட்டுக்கும் தமிழுக்கும் பிறந்த குழந்தைகள் தான் இந்த திராவிட குழந்தைகள். சரி, புரிஞ்சுக்கோ. நீங்க உங்க குழந்தை நீங்க வச்சுக்கீங்க, தமிழனோட ஏன் கலக்குறீங்க? நாங்க நீ தமிழர்கள். வச்சுக்க, நீ உணர்வோடும் உயிரோடும் சரி. நாங்கள் தமிழர்கள். ஓகே. இரண்டாவது சம்பவமாக முதல் அந்த அண்டா பத்தி கேட்டேன். நீங்க எதுவும் ப்ராப்பரா பதில் சொல்லல. அது நீங்க என்ன வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்களா இல்ல எதிர்க்கிறீங்களா? ஒரு பல கரெக்ட்னு சொல்றீங்களா? ஒரு பதில் சொன்னா நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இங்க பாருங்க, அதை அந்த நிகழ்ச்சியில வந்து அந்த சூர்யாங்கிற தம்பி பேசுனது மிக சரி தவறு. மிக சரியா தவறா? மிக சரியான தவறு. சரியா? இது மிக சரி தவறு. மிக சரி தவறு. மிக சரி தவறு. அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால்